இங்கே துவங்குகிறது. நம் தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள எங்கள் குடும்பத்தில் ஆணிவர்களாக இருக்கும் தாத்தா பாட்டிகளே, எங்களுக்காக அயலாது உழைக்கும் அன்பு பெற்றோர்களே, எங்களுக்கு கல்வி செல்வத்தை அள்ளி தரும் அருமை ஆசிரியர்களே மற்றும் மாணவ மணிகளே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது எது? அறிவை தரும் கல்வியா, வாழ்வதரமான செல்வமா, அல்லது மன உறுதி மிக்க வீரமா என்பதை விவாதிக்க சரஸ்வதி தேவியாரும் லக்ஷ்மி தேவியாரும் மற்றும் பார்வதி தேவியாரும் வரப்போகிறார்கள். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்று காணலாம். இனி நாடகம் தொடங்கட்டும். கண்டு மகிழுங்கள். வணக்கம். காட்சி 1. நாரதரும் பிரம்மாவும் சரஸ்வதியும் சந்திக்கும் காட்சி. என்னது? நாராயண நாராயண கலைவாணி கல்வ கருத்து. வணக்கம். நாரதா, உனது வரும் நல்வரவாகவே இருக்கட்டும். இன்று நான் நடத்தும் கோமாதா பூஜைக்கு வந்ததற்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி. ஆனால் உன்னை நம்புவதற்கில்லை. எப்படியாவது கலகத்தை கொண்டு வந்து விடுவாயல்லவா? நாராயணா, நல்ல நாள். அப்படி ஒன்றும் பண்ண மாட்டேன் கவியரசியம். நான் உங்க சொல்லிடுறேன். இன்று நீங்கள் நடத்தும் கோமாதா பூஜை என் மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மற்றும் அழகான அலரிக்கப்பட்ட கோமாதா உறைவனும் விளக்குகள். அடே அப்பா, அடே வேறும் லட்சுமி கடாட்சமாக இருக்கிறது. நாரதா, வா இங்கே. சொல்லுங்க தாயே. என்ன சொன்னாய்? என்று நம்ம தேரம் லட்சுமி கடாட்சமாக இருக்கிறது என்று சொன்னேன். எல்லாம் தெரிந்தும் தெரியாத போல நடந்து கொள்ளாதே. எனக்கு சொந்தமான இந்த சரஸ்வதி லோகத்தை இன்னொரு முறை லட்சுமி கடாட்சமாக இருக்கிறது என்று பேசாதே. தாயே, பள்ளி அலுவலக போட்டார்களே சரஸ்வதி கடாட்சம் என்று சொல்வார்கள் தவிர வீடு பூஜை மற்றும் திருவிழாக்களை லட்சுமி கடாட்சம் என்று சொல்வார்கள். அதை தானே நானும் சொன்னேன். இதை வைத்து கலகத்தை ஏற்படுத்தலாம் என்று முடிவு செய்து இங்கு வந்துள்ளி போல தெரிகிறது. உலக நலத்தை சொன்னால் என்ன கலகக்காரன்னு சொல்றீர்கள்? சரி, உலகத்தில் சிறந்தது கல்வியா செல்வமா? கல்வியா செல்வமா? அறிவு கேட்டவரே, உலகத்திலே சிறந்தது செல்வம் தான். நாரதா, தாய், செல்வம் இல்லாமல் இந்த உலகத்திலே எதுவுமே கிடைக்காது தாயே. உண்ண உணவு, உருங்க வீடு, உடுக்க உடை ஆகையெல்லாம் தான் தேவை தாயே. பொருள் பெற்றவனுக்கு வீட்டில் மட்டும்தான் சிறப்பு, படித்தவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதை மறந்து விட்டாயா? பொருள் பெற்றவனுக்கு சென்றவனை பாரி மகிழ்ந்து பரிசு பெற்றால்தான் அவன் வறுமையின்றி வாழ முடியும். அது தாங்களும் மறந்து கூடாது. பொருள் நிலையற்றது, கல்விதான் நிலையானது. இன்னொரு செல்வம் தான் சேர்ந்தது என்று பேசாதே. இங்கிருந்து செல். இப்போதே இதோ படைக்கும் தொழிலை கொண்டுள்ள பிரம்மாவை வந்து விட்டார். அவரே கேட்போம். நீங்களே சொல்லுங்கள், உலகத்தில் சேர்ந்தது கல்வியா செல்வமா? எதற்கென்ற பிரச்சனை வந்தது? இந்த விஷயத்தை தூங்கியது நாரதனா. நாராயணா, கேட்பது தேவியார் பலி என் மீது இருக்கிறது. நாரதா, நீ சற்று அமைதியாகிற. அவரே கேட்போம். நீங்களே சொல்லுங்கள். உனக்கு சிறந்தது செல்வம் தான். என்ன செல்வம் தான் சிறந்ததா? நான் உங்களை கேட்டதே தவறு. கல்வியின் பெருமையை உலகிற்கு அறிவிக்க இப்போதே பூலோகத்திற்கு சென்று ஒரு ஊமையை பேச வைத்து அவனுக்கு எல்லா நாணங்களையும் கொடுத்து அறிவில் மிக சிறந்த கவியரசாக மாற்றி எனது செல்வந்தர்களையும் அவனது காலை விழ வைக்கிறேன். பாருங்கள், நான் வருகிறேன். என்ன நாரதா, பண்டிப்படி நன்றாக முடிவடைந்ததா? ஐயன், இப்போதான் அழைத்து விட்டேன். அடுத்ததற்கு
வரட்டுமா? நாராயண நாராயண். அம்மா காட்சி காட்சி 5. காட்சி 2. வைகுண்டத்தில் நாரதரும் நாராயணனும் லட்சுமியும் செல்வத்தை பற்றி பேசுகிறாங்க. வாங்கள் வைகுண்டத்துக்கு போகலாம். நாராயண நாராயண். நாரதர் வந்திருக்கிறார். என்ன கொண்டு வந்திருக்கிறாரோ? திவ்ய திருவிழை லக்ஷ்மி தாயே, அண்ணன் பொறுப்பாதற்கு வணக்கம். நாரதா, கேசவா, கோவிந்தா, நாராயண் பொறுப்பாதற்கு வணக்கம். நீ வந்த காரியம் செவ்வனே நடக்க எனது நல்லாசிகள். நாடகத்தை ஆரம்பி. என்ன நாரதா, சத்தியலோகத்தில் உன் அன்னை சரஸ்வதி மற்றும் தந்தை பிரம்மா எல்லாரும் நலம்தானே? நலத்திற்கு என்ன குறை? கண்டுபிடித்து விட்டேன். உன் பேச்சில் தொனியில் தெரிகிறது ஏதோ புரியுது. தந்தை பூர்ணர நலம், தாய் சரஸ்வதிக்கு தான் அறிவில் ஏதோ சிறு குழப்பம். அப்படி சொல். குழப்பம் இல்லாவிட்டால் நீ எதற்கு இங்கே வருகிறாய்? சரி, விஷயத்தை ஆரம்பித்து விட்டாய். நடத்து நடத்து. நான் சத்தியலோகத்திற்கு என் அன்னை நடத்தும் கோமாதாப்புக்கு சென்றிருந்தேன். அதை எடுத்து கண்டு இது இடமே லட்சுமிக்கு ராட்சமாக இருந்து சொன்னேன். அப்போ வந்தது பாருங்கள் கோபம். உடனே நான் பார்த்தோம். உலகத்திலே சிறந்த கல்வியால் செல்வென்று கேட்டாள். அப்போ என் தந்தை உலகத்திலே சிறந்தது செல்வம் தான் என்று சொன்னார். அவர் இப்போதே பூலோகத்தில் ஒரு உண்மை கவிஞராக்கி எல்லா செல்வையும் கால விளைவைக்கு பாடும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். சரஸ்வதிக்கே செல்வம் தான் சிறந்தது தெரியாமல் போய்விட்டதே. நீ உண்மை தெரியாமல் பேசிவிட்டாய். உலகத்திலே தலை சிறந்தது கல்விதான். என்ன? லக்ஷ்மி கல்விக்கு நிகரேது. உன் அருள் பெற்ற செல்வந்தன் உயர்வான் தாழ்வான். ஆனால் கவிஞர்கள் இயற்றிய நூல்கள் கவிகள் 7 பிறப்புக்கும் காலத்தால் அழியாதது. போதும் போதும், உங்களை நம்ப முடியாது. நான் நாரதர் கிட்டமே கேட்கிறேன். அவர் மிகவும் நல்லவர். அவர் உண்மைதான் பேசுவார். சரிதான். கலகம் செய்யும் நாரதன் நல்லவன், நாராயணன் பொல்லாதவனோ? நாரதா, உலகிலே சிறந்தது கல்வியா செல்வமா? தேவினா சொன்னா நீங்க கோவப்படக்கூடாது. உலகத்திலே சிறந்தது கல்வி தான். நீயுமா? நாரதா, எப்படி? செல்வம் நிலைத்தது தேவி, அதுதான் எல்லா அறிஞரும் சொல்வார்கள். அப்படியா? சரி, நானும் பூலோகத்துக்கு சென்று ஒரு பிச்சைக்காரியை தேர்ந்தெடுத்து ஒரு நாட்டுக்கே அரசியாக்கி அந்த சரஸ்வதி அருள் பெற்ற அரசியின் காலில் விழுவாக்கின் பாருங்கள். இல்லை என்றால் என் பேர் லக்ஷ்மி இல்லை. நான் வருகிறேன். நாராயண நாராயண், இங்கே தானே இருக்கிறேன். என்னை எதற்குடா கூப்பிடுகிறாய்? ஏதோ எனக்கு தெரிந்தும் தெரியாமலும் சில பாவங்களை செய்து வருகிறேன். உங்கள் பேர் கூறினால் அது நன்றாக விடும் அல்லவா? அதுவும் இல்லாமல் எல்லாவற்றையும் நடத்துவது தாங்கள் அல்லவா? தெரியும். நடத்து நடத்து. நாராயண நாராயண். காட்சி 3. கைலாயத்தில் நாரதரும் சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் வீரத்தை பற்றி பேசுகிறாங்க. வாங்கள் கைலாயத்துக்கு போகலாம். மகாதேவா மகாதேவா, ஓம் சக்தி அன்யா பராசக்தி, வணக்கம். என்ன நாரதா, தாங்கள் நீங்க தான் இருக்கீங்களா? என்னை தெரியவே இல்லை. அவளுக்கு சக்தி பிள்ளை சிவனை கட்டதால் அதனால் தான் நான் கவனிக்கவில்லை. மன்னிக்க வேண்டும்.
என்ன நாரதா, தேவையில்லாமல் இங்கு வரமாட்டாயே? ஒரு பிரச்சனை, அது முடிவில்லாமல் சுரண்டே இருக்கிறேன். நாரதா, என்ன பிரச்சனை அது? சரஸ்வதியாருக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் கடும் போட்டி. போட்டியா? என்ன போட்டி அது? உலகத்திலே சிறந்தது கல்வி தான் என்று சரஸ்வதி சொல்றார்கள். இல்லை, செல்வம் தான் சிறந்தது லக்ஷ்மி சாதிக்கிறார். தாங்கள் என்ன சொல்ல போறீங்களோ? லக்ஷ்மி சரஸ்வதி இருவரும் ஆணவத்தோடு பேசுகிறார்கள். உண்மை. உலகத்தில் தலை சிறந்தது வீரம் தானே. இது அடக்கம். நாரதா, இந்த உலகத்தில் தலை சிறந்தது வீரமா, கல்வியா, செல்வம்? அறிவு கேட்டவரே, உலகத்திலே சிறந்த கல்வி, பெண் செல்வம், அதற்கு பெண் தான் வீரம். நாரதா, வா இங்கே. மாட்டேன். வா இங்கே. வந்தேன். அறிவை கண்டபடி குழப்பிக் கொள்ளாதே. சரி. நிதானமாக இரு. சரி. பயப்படாதே. உண்மையை சொல். வீரத்தை விட கல்வியும் செல்வமுமா சிறந்தது? இப்படி முறைத்து பார்த்தால் நோடி விடுவேன். அமையதை கேட்டால் நான் பதில் சொல்வேன். நிதானமாகவே கேட்கிறேன். உலகத்தில் தலை சிறந்தது வீரம் தானே. தேவி, பகையேற்கும் போது படித்தவன் அறவா தப்பித்துக் கொள்ளுவான். பணம் படித்தவன் பணம் செலவு செய்து தப்பிக்கிறான். நான் இந்த பணம் படித்தவன் நான் தான் பலசாலி, நான் தான் பலசென்று முட்டி மோதி கரிசியில் இறந்தே போகிறான். உண்மை நாரதா, அதனால் தான் ஆதிர்காருக்கு புத்தி மட்டை என்று எல்லாரும் சொல்கிறார்கள். நாரதா, இதையெல்லாம் என்னால் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவே முடியாது. ஒரு நாட்டில் கல்வி செல்வம் மட்டுமிருந்து வீரமில்லை என்றால் மற்ற நாட்டில் அந்த நாட்டின் மீது படையெடுத்து வருவர். அந்த நாட்டில் வீரம் இருந்தால்தான் அந்த நாட்டில் அந்த மக்களை காப்பாற்ற முடியும். தெரிகிறதா? இந்த காலத்தை எல்லோரும் சமாதானம் சொன்ன போது வீரத்திற்கு மன்னிப்பீங்க தேவி. நாரதா, இனிமேல் அப்படி சொல்லாதே. கல்வி செல்வம் இரண்டையும் விட வீரம்தான் தலை சிறந்தது என்று நான் இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்டுகிறேன். வாங்க முடியாது தேவி. ஏன் முடியாது? உங்கள் முன்னாடியே சரஸ்வதியும் லட்சுமி பூலோகத்தில் உங்கள் வேலை தூங்கிவிட்டார். பாவம், இப்போது என்ன செய்ய போறீங்களோ? அப்படியா விஷயம்? ஆம் தேவி. இப்போதே நானும் பூலோகம் சென்று பிறப்பினால் போலையை பிறந்த ஒருத்தவனை தேர்ந்தெடுத்து உலகமே வியக்கும் தலை சிறந்த வீரனாக்கி சரஸ்வதி அருள் பெற்ற புலவனையும் லக்ஷ்மி ஆசி பெற்ற அரிசியும் என்னருள் பெற்ற வீர இந்த மணிமையாக்கி உலகத்திலே தலை சிறந்தது வீரம்தான் என்று நான் இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்டுகிறேன். இல்லை என்றால் நான் பராசக்தி இல்லை, நான் வருகிறேன். நாரதா, பிரச்சனை முடிந்துவிட்டதா? இல்லை, நான் தூங்கிவிட்டேன். அனைத்தும் வெற்றிகளமாக ஆசி வேண்டும். என்ன ஆசி உனக்கு என்றும் உண்டு. இன்று நீ துவங்கியிருக்கிறாயே, அது மிகவும் நல்ல பிரச்சனை. எல்லாம் நல்லபடியாகவே முடியும். ஓய்வா. மகாதேவா மகாதேவா. கல்வியா செல்வமா வீரமா? கல்வியா செல்வமா வீரமா? அன்னையா தந்தையா தெய்வமா? கல்வியா செல்வமா வீரமா? அன்னையா தந்தையா தெய்வமா? ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இது உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இது உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? கல்வியா செல்வமா வீரமா? ஒன்றுக்கு ஒன்றாக கருவானது, அது ஒன்றில் ஒன்றாக பொருளானது. ஒன்றுக்கு ஒன்றாக கருவானது, அது ஒன்றிலே ஒன்றாக பொருளானது. ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது, ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது. ஒரு ஓரிடத்தில் இருந்தால் நிகழேது, மோது ஓரிடத்தில் இருந்தால் நிகழேது. கல்வியா செல்வமா வீரமா? காட்சி 4. சரஸ்வதி தேவி, லக்ஷ்மி தேவி மற்றும் பார்வதி தேவி
அவரவர் பெருமையை நிரூபிக்க பூலோகம் அளிக்கின்றனர். சரஸ்வதி தேவி தன்னுடைய அருளினால் ஒரு ஊமையை கல்வி கேள்விகளில் சிறந்த புலவனாக்குகிறார். லட்சுமி தேவியாரோ ஒரு பிச்சைக்காரியை அவ ஆசியினால் ஒரு நாட்டின் அரசியாக்குகிறார். பார்வதி தேவியார் ஒரு கோழையை தலை சிறந்த வீரனாக்குகிறார். ஒரு தருணத்தில் புலவன், அரசி, வீரன் இவர்கள் மூவரும் தாங்கள் தான் சிறந்தவர் என்று தங்களுக்குள் விவாதித்து தர்க்கம் செய்கின்றனர். இத்தருணத்தில் நம் நாரதர் முப்பெரும் தேவியாரை மும்மூர்த்திகளுடன் எப்படி சமாளிக்கிறார் என்று பார்க்கலாம் வாருங்கள். சரஸ்வதியும் லட்சுமியும் பார்வதியும் நாரதர்கிட்ட தர்க்கம் செய்து முன்னூர்த்தியிடம் சண்டை போடு காட்சி. என்ன கலைவர்களே, நலம்தானா? மிக்க நலம். அங்கெல்லாம் நலமா? என்ன ஒரு பேச்சில் தோர்மை தெரிகிறதே? ஆம், உலகத்தில் எல்லோருக்கும் கல்வி கேள்வி ஞானத்தை அளித்து எல்லோரையும் மாண்புடன் வாழ வழிகாட்டுகிறேன் அல்லவா நான்? ஓ, அப்படியா செய்தி? எல்லாருக்கும் தேவையான பணம், நகை போன்ற செல்வங்களை வாரி வழங்கும் லக்ஷ்மி ஆணை எனக்கு. தங்களை விட எவ்வளவு சிறப்பிருக்கும். என்ன இங்கே வாதம்? சூடு வரட்ட நினைக்கிறதே. எல்லாவற்றையும் நான் கேட்டேன். கல்வி, செல்வம், இவையெல்லாம் ஒரு கோழையிடம் இருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்கவும் மற்றும் காப்பாற்றவும் ஒருவனுக்கு வீரம் மிகவும் முக்கியம். ஆகவே கல்வி செல்வத்தை விட வீரமே சிறந்தது. ஆஹா, என்ன ஒரு கண்குளா காட்சி! முப்புரந்தேவிகள் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதிக்கு வணக்கம். என்ன எல்லோரும் சந்தோஷமாக பேசியலாட்டு கொண்டு போல இருக்கிறது தெரிகிறது. என்ன நாரதா, கேலியா செய்கிறாய்? எல்லாம் முன்னால் தான் தொடங்கியது. நாரதா, வா இங்கே. ஐயோ, வந்தேன் தாயே. உள்ளத்தை சொல். பார்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் உன்னை எதுவும் பண்ண மாட்டார்கள். உலகத்தில் சேர்ந்தது கல்வியா, செல்வமா, வீரமா? சொல். ஐயோ, எல்லாம் தெரிந்த நீங்கள் உலகத்திலே சிறந்தது கல்விதான் என்று மலையாளது. பார்வதி, லக்ஷ்மி, நாரதா சொன்னதை கேட்டீர்களா? நாரதா, யாருக்கும் பயப்படாதே, நான் இருக்கிறேன். நிதானமாக சிந்தித்து சொல். உலகிலே சிறந்தது கல்வியா? யார் சொன்னது? செல்வம் தானே சிறந்தது. பேஷ் பேஷ், அதற்கு நிகரது. பேஷ் பேஷ் நாரதா, நீ நல்லவன். பார்வதி, சரஸ்வதி, செல்வ சிறப்பை கேட்டீங்களா? நாரதா, வா இங்கே. வந்தாயா? வந்தேன் தாயே. பயந்தான் போல் நடிக்காதே. இல்லை. கோயில் சொல்லாதே. இல்லை. உண்மையை சொல். ஏடா குளமாக ஏதாவது சொல்லி என்னை கோவம் கூட்டாதே. கல்வி, செல்வம் இவைகளா சேர்ந்தது? என்ன மடன் சொன்னது? வீரம் தானே சேர்ந்தது. சும்மாவா சொன்னார்கள்? அடே மதே உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள். ஆஹா, உத்தமம். நாரதா, நீதான் உத்தமர். வீரத்திற்கு அழகாக விளக்கம் சொன்னாய். நாரதா, வா இங்கே. ஆளுக்கேற்றால் போல் பேசி எங்களை ஏமாற்றி கலகம் செய்கிறாயா? ஐயோ, ஆள விடுங்கள். மூத்தைகளே, இப்போதாவது வாருங்கள். அடடா, இது பிரச்சனையே கிடையாதா? உலகை வழி நடத்துவது 30 தேவிகளே
நான் சேர்ந்தவள் என்று போட்டி போடுவது நன்றாக இருக்கிறது. நாராயண நாராயண. எல்லாம் இந்த 4 நாள் தொடங்கியது. இவனை முதலில் அடுக்க வேண்டும். அவர் மனைவி அடக்க முடிவர். இதில் என்ன அடுப்பாளா? முப்பெரும் தேவியார்களே, நாங்கள் சொல்வதை கேளுங்கள். இவை அனைத்தும் எங்கள் நாடகம். ஒரு நாடு உயர வேண்டுமெனில் கல்வி அவசியம். கல்வி மட்டும் போதாது, வறுமையின்றி வாழ செல்வமும் தேவை. கல்வியும் செல்வமும் இருந்தாலும் வீரம் இல்லை என்றால் அந்த நாடே எதிரிகளின் கைகளில் சிக்கிவிடும். ஆகவே கல்வி, செல்வம், வீரம் இவை 3ம் இணைந்தது நன்னாடு. அந்த நன்னாடே பொன்னாடு. எங்கள் அறிவு கண்களை திறந்ததற்கு நன்று. நாங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருப்போம்.